மிக மிக பிரசித்தி பெற்ற பாடல் இது. இசைஞானியினுடைய ஹிட் சாங்ஸ்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வர்ற சாங், ஃபர்ஸ்ட் பேஜ்ல வர்ற சாங் அப்படிம்பாங்க அந்த பாட்டு. ஏன் இப்படி? இந்த பாடலை பத்தி 2 விஷயங்கள் நமக்கு அணுக போறோம் இந்த வீடியோல. நம்பர் 1 கேட்டீங்கன்னா, இது எழுதியது யார்? இந்த பாடலை எழுதியது மிகப்பெரிய கவிஞருடைய மகன் அப்படிங்கிறாங்களா? அது யார் அந்த கவிஞன்? ஏன் எப்படி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது? எப்படி எழுதினார் இந்த பாட்டை? 1. 2வது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு கொடுத்தது அந்த பாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. எதுக்கு கொடுத்தது? இசைக்கு கொடுத்ததா அல்லது பாடல் வரிகளுக்கு கொடுத்ததா அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். மற்றும் இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியருடைய விவரங்களை பற்றி பார்ப்போம். திரைப்படம் தர்மபத்தினி, 1986 வந்த திரைப்படம். வேற யாரும் முதல்ல அந்த பாடலை எழுதியது யார் சொல்லிடுவோம். கண்மணி சுப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கவிஞர் கண்ணதாசனின் மகன். கவியரசு அல்லது கவிஞர் கண்ணதாசனின் மகன் பெயர் கண்மணி சுப்பு. அவர் எழுதிய பாடல் தான் இந்த பாடல். அவருக்கு எப்படி இந்த பாடலை எழுதும் வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு நாள் கவிஞர் கண்ணதாசனுக்கு நிறைய வாரிசுகள் இருந்தாலும் இவரு கண்மணி சுப்பு மட்டும் அவர்கிட்ட அசோசியேட்டா ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க. கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதும் போது அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தது கண்மணி சுப்பு தான். அதனால அந்த கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படிங்கிற மாதிரி கவிதைகள் எழுதுவது, ஒரு பாடலுக்கு டியூனுக்கு எப்படி பாட்டு எழுதுறது அப்படிங்கறதெல்லாம் அவர் பக்கத்துல இருந்தே கற்றுக்கொண்டவர் தான் கண்மணி சுப்பு. உங்க அப்பா மிகப்பெரிய கவிஞர், அவர் ஒரு பாடல் எழுதுறது மாதிரி நீங்க எல்லாம் எப்ப பாடல் எழுத போறீங்க அப்படின்னு இளையராஜா உள்ளிட்ட நிறைய இசையமைப்பாளர்கள் கண்மணி சுப்போட நிறைய பேர் கேட்பார்களாம். இல்ல அதெல்லாம் என்னால இயலாது, அதை ஒத்தராலதான் முடியும், நான் ஏன் அவர் எப்படி எழுதுறாரோ அதே மாதிரி எழுதணும் அப்படின்னு ஆசைப்படல அப்படின்லாம் சொல்லுவாராம். இருப்பினும் நான் அதனால கதை வசனம் எழுதுவதில் நான் கவனம் செலுத்துகிறேன் அப்படின்ட்டு இளையராஜா அடிக்கடி சொல்லிருக்கிறேன். இளையராஜா ஒரு ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. நீங்க ஏதாவது ஒரு சாங் எழுதி அது முதல்ல பாப்பமே அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி எழுதப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். ஆக இளையராஜா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்திருக்காரு, நீ ஒரு பாடல் எழுதி நாம பாப்போமே அப்படின்ட்டு. இருந்தாலும் அதுல நிறைய பிரச்சனைகள்லாம் 2 பேருக்கும் பிணக்குகள்லாம், அதெல்லாம் பார்ப்போம், ஒண்ணு பார்ப்போம். தர்மபத்தினி அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா அமீர்ஜான். அமீர்ஜான் இஸ் நாட் அஸ் an ordinary person. உண்மையிலே சொல்லுவோம், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு மிகச்சிறந்த ஒரு டைரக்டர். கேபி பாலச்சந்தரிடம் அசிஸ்டண்டாக பணிபுரிந்தார் அமீர்ஜான். மிகப்பெரிய இயக்குனர் அவர். இவரும் கூட கண்மணி சுப்புவும் கூட பாடல் எழுதும் போது அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு மற்ற நேரங்கள்ல அவரு கேபி கிட்ட போயிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு, எப்படி டைரக்ட் பண்றது அப்படின்னு. ஒரு நாள் அங்கதான் கதை வசனம் எழுதுறதெல்லாம் கத்துக்கிட்டாரு அவர். இந்த திரைப்படம் கூட, அதாவது தர்மபத்தினி அப்படிங்கிற இந்த திரைப்படத்திலே கதை வசனம் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்மணி சுப்பு தான். கண்ணதாசனின் மகன் கண்மணி சுப்பு தான். அவரு அமீர்ஜானும் நண்பர்கள், ஏன்னா ஒரே இடத்துல ஒர்க் பண்ணதுனால. ஆனால் அமீர்ஜான் இந்த படத்தை இயக்க கண்மணி சுப்பு கதை வசனம் எழுதி இந்த பாடலை எழுதினார். இளையராஜாட்ட மட்டும் அவருடைய டியூனுக்கு பாட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது லிரிக்ஸ் மட்டும் தான் தெரியும். தமிழ் பாடல் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, இளையராஜா மெட்டுக்கு நாம் பாடல் எழுதுவது என்பது மிக மிக சிரமமான காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடம், ஒரு 0.00 ஒரு இடம் கூட சொந்தம் இடிக்காம அந்த இடத்துல நம்ம பாடல் வரிகளை எழுதணும் அப்படிங்கிறது இவருக்கு அந்த மாதிரி சிரமம் ஏற்பட்டிருக்குது கண்மணி சுப்புவுக்கு. இடம்பு சில இடங்கள்லாம் சொந்தங்கள்லாம் ஒத்து வரல, நீங்க மாற்றி எழுதலாம சின்ன சின்ன பிணக்குகள்லாம் ஏற்பட்டு அப்புறம் பிகாஸ் ஆஃப் சன் ஆஃப் கண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு ஐகான் இருக்குல்ல, அதனால நிறையவும் ரொம்ப தர்க்கம் பண்ணிட்டு இருந்திருக்க முடியாது ராஜாவினால். அதனால சில அப்படி ஏதோ ஒரு லிபரலா விட்டு அவர் அந்த பாடலை எழுதல. அந்த இடைப்பட்ட இடங்களில் எல்லாம் மிகவும் சாதுரியமாக மாற்றி இருக்கிற கவிஞரின் மகன் அல்லவா. கண்மணி சுப்பு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு லிரிக்ஸிஸ்டா இல்லாட்டினாலும் கூட அவர் ஒரு கம்பன் வீட்டு கட்டுத்தறிமை சொன்னது மாதிரி அவர் என்ன செஞ்சாரு அவங்க தகப்பனாரு அப்படிங்கலாம் பார்த்திருப்பாரு.
ஆனா இளையராஜா ஒவ்வொரு இடத்திலும் சொல்லும் பொழுது சின்ன சின்ன இடங்களை இடிக்கும் பொழுது சில வரிகளை மாத்த சொல்லியிருக்காரு. நச்சுன்னு இருக்கணும் அந்த இடத்துல இடம். நீங்க ஏதோ ஒரு கவிதையா இருக்கு ரொம்ப. அந்த என் விரல் நகங்களை நான் இழந்தேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து வேறு மாதிரி எழுதியிருந்தார் அவரு. பாடல வரும் கடைசியில. அதையெல்லாம் வந்து இளையராஜா சிலதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காரு. இதை இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஃபைன் டியூன் பண்ணதெல்லாம் இளையராஜா தான். இசைஞானி இளையராஜா ஒரு விஷயத்துல ரொம்ப திறமைசாலி அப்படிம்பாங்க சினி இண்டஸ்ட்ரியில. அதாவது டெபுட்டன்ஸ், புதுசா வர்றாங்கல்ல, புதுசா பாடலை எழுதுறவங்க, புதுசா பாடுறவங்க, பாடகர் பாடகிகளையும் கூட அதை ப்ரொமோட் பண்ணுவார். அது பேரலா உள்ளவங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா போட்டுருவார். அது மாதிரி இது வந்து இந்த லிரிக்ஸ் ரொம்ப சக்சஸ் ஆகணும் அப்படின்னா டியூன் பக்காவா இருக்கணும். அப்படின்னால டியூன் வந்து ரொம்ப ஒரு இந்தோலம் இது ராகம். அது நான் அதை பத்தி பிறகு சொல்றேன். ஒரு இந்தோலம் ராகத்துல ஏன்னா பஞ்சமும் இருக்காது, அதுல ரிஷமும் இருக்காது, பஞ்சமும் இருக்காது. அப்படி உள்ள ராகத்துல ஒரு இந்த பாட்டை கொண்டு போனோம்னா ஒரு கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அப்படி இப்படி கூட ஞானி இசை ஞானி அல்லவா அவர் நினைச்சிருக்கலாம். பறந்து செல்ல வழி இல்லையோ பருவத்துயில் தவி. ஏன்னா புதுசா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பாட்டு தான் எழுதியிருக்கிறார் கண்மணி சுப்பு. ஒரு டெபுட்டா இதுல டெபுட்டா இதுல வந்து எழுதுறேன். இருந்தாலும் முன்னாடி எழுதியிருக்காரு. இப்போ இந்த பாட்டு எப்படியாவது ஹிட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரே கோல்ல இருந்திருக்கிறார் இளையராஜா. அதனால இந்தோலம் ராகத்தை கையாண்டு இருக்கின்றார். பாடகரையும் தானே பாடி இருக்கிறாரு. தானே பாடிட்டு அவர் ஜானகியை கூட போட விட்டு இருக்கிறாரு. கார்த்திக் ஜீவிதா அப்படிங்கிற ஹீரோயினுக்கு இந்த சாங் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவு பாருங்க, ஹீரோயினுக்கு ஏன் ஹீரோயினுக்கு தானே கொடுப்பாங்க எல்லா இடத்துலயும் அப்படி கூட நினைக்கலாம். இல்ல மத்த இது அப்படியே ஒரு சாதாரண சோலாவா கொடுத்துருக்கலாம். அப்படி இல்ல, பக்கா டுயட், ஹீரோயின் டான்ஸ் 2. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமான ஒரு சத்தான இடத்துல கொண்டு போய் இந்த பாடலை வைப்பாங்க. அந்த திரைக்கதையில பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ஒரு மியூசிக் டைரக்டருடைய பணி அப்படிங்கிறது ஒரு சினிமாவினுடைய அதாவது ஒரு பிலிமினுடைய டைரக்டரை விட தாண்டின வேலை. அதுல குறிப்பா சாங்ஸ், இந்த சாங்ஸை வந்து ப்ரொமோட் பண்றதுல ரொம்ப கில்லாடியா இருக்கு. அதுல பக்கா மனிதர் அவர். அதனாலதான் இசைஞானி நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இந்தோலம் அப்படிங்கிற ராகத்தை பயன்படுத்தினார் ராஜா அந்த பாட்டுக்கு அப்படின்னு சொன்னா. இந்தோலம் அப்படிங்கிற விவரத்தை நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. இல்ல ஆமா, இந்தோலம்ங்கிறது என்ன ராகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிக முக்கியமான ராகங்க. அது 5 ஸ்வரங்கள் தான் இந்த ராகத்துல இருக்கும். ஔடவ ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கீத ஹிஸ்டரியில். அது ஔடவ ராகம்ங்கிறது இப்ப உதாரணத்துக்கு மோகனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் 5 ஸ்வரங்கள் தான் வரும். சுத்த சாவேரி 5 ஸ்வரங்கள் வரும். அதே மாதிரி இந்தோலமும் 5 ஸ்வரங்கள் தான். இது என்ன ஸ்வர வரிசைகள் இசை ராகத்தினுடைய ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷஜ்மம், ரிஷபம் தான் கிடையாது. இதுக்கு ரிஷபம் எந்த 2 ஸ்வரங்கள் கிடையாது அப்படிங்கிறது எதுன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ரிஷபமும் கிடையாது. அதே மாதிரி பஞ்சமம் இல்லாத ராகங்க. அது பஞ்சமம் இல்லாத ராகம் வந்து ஒரு ரொம்ப சிறப்பான ராகமா இருக்கும். அதுல குறிப்பா இந்தோலம். ஸ்வரங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஷட்ஜமம், ரிஷபம் கிடையாது, காந்தாரம் 2வது காந்தாரம் தான். அடுத்து மதிமம் 1 தான். அதுல பஞ்சமம் கிடையாது. அடுத்து நீங்க தெய்வதம், சுத்த தெய்வதம் 1வது தெய்வதம், 1வது தமங்கலையா அதான். அடுத்து நிஷாதம் 2. அதே மாதிரி ஷட்ஜமம் போயிடுறீங்க, அப்படி இறங்குறீங்க. இறங்கும்போது அதே வரிசையில தான் நீங்க இறங்கணும். சில ஸ்வரங்கள்லாம் சில ராகங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, ஏறு வரிசையில வந்து ஔடகம் இருக்கும். நீங்க இறங்கும்போது சம்பூர்ணமா இருக்கும். சம்பூர்ணமா 7 ஸ்வரங்களும். இது அப்படி இல்லை. போகும்போதும் ஔடவம், வரும் பொழுதும் ஔடவம் தான் நமக்கு. ஷட்ஜமம் மேல போயிட்டு தான் வரும். திருப்பி நிஷாதம் 2, தெய்வதம் 1, பஞ்சமம் கிடையாது, மதிமம் 1, அது மாதிரி காந்தாரம் 2, ரிஷபம் கிடையாது. இது இறங்கு வரிசை எப்படி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராகத்தினுடைய இனிமை, அது ஒரு அமைதி கட்டும், அது ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தும் ராகமாக அமைந்ததுதான் இந்த இந்தோல ராகம். This song was awarded by the state government for which category அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தோம்னா இந்த ஆரம்பிக்கப்படுறதை பார்த்தோம். நிச்சயமாக இது அவார்டு கொடுத்தாங்க அதுக்கு. இந்த பாடலுக்கு எதுக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வரிகளுக்கு. எஸ், அட்டர்லி இந்த லிரிக்ஸ் வேர்ட்ஸ் வந்து அவ்வளோ பிரம்மாதம் இருக்கும். இவரு பாருங்க, ஒரே ஒரு ஓவர் வீசுறாரு, 3-4 விக்கெட் எடுக்கிறது மாதிரி இருக்கு.
இப்பதான் அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞனுடைய மகனாக இருந்தாலும் ஒரு நிறைய நம்பர் ஆஃப் சாங்ஸ் எல்லாம் அவர் எழுதல. கண்மணி சுப்பு வந்து நிறைய சாங்ஸ் எல்லாம் எழுதல. இதற்கு முன்னாடி அவருடைய சொந்த படம் ஒரு அத்தான்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு. நான் அப்புறம் சொல்றேன் அது பிறகு. அப்புறம் சித்திரை பூக்கள் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அப்புறம் இன்னும் 2-3 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுலதான் பாடல்களும் கூட எழுதியிருக்காரு. பிரத்யேகமா அடுத்த டைரக்டருடைய படங்கள்லாம் பெருசா பாட்டு எழுதல இவர். அமீர்ஜான் அவருடைய ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் இந்த படத்துல கூட ஒரு பாட்டு எழுதினாரு. இந்த கதை வசனம் அவர் எழுதியிருக்காரு இல்லையா, அதனால எழுதின அந்த ஒரு பாடல் சூப்பர் ஹிட் ஆனிச்சது. ஒண்ணு, அவார்டையும் வாங்கி தந்தது. சிறந்த பாடலாசிரியருக்கான விருது கண்மணி சுப்புவிற்கு வழங்கப்பட்டது இந்த பாடலுக்காக. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு. கண்மணி சுப்பு அவர்களை பற்றி சில விவரங்கள்லாம் பார்ப்போம். ஏன்னா சில பேர் நெட்லையும் சரி, இப்ப எங்கேயும் பார்த்தாலும் அது அந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயிலா நமக்கு கிடைக்கல. விசாரித்தவையில் கிடைத்த தகவல்கள். கண்ணதாசனுடைய முதல் மனைவி பொன்னம்மாள் அப்படிங்கிறவர்கள் பிறந்தவங்க தான் கண்மணி சுப்பு. இவர் உடன் பிறந்தவர்கள் 7 பேர். மொத்த கவிஞர் கண்ணதாசனுக்கு 15 குழந்தைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து கண்மணி சுப்புவுடன் முதல் மனைவிக்கு, அதாவது கண்ணதாசனுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் 7 பேரு. அதில் ஒருவர் தான் கண்மணி சுப்பு. இவர் என்ன படிச்சாரு எங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் சரியா தெரியல. பட் அந்த சினிஃபீல்ட்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தது இவர் ஒரு ஆள். கலைவாணன் கண்ணதாசன் ஒரு ஆளு, இவர் ஒரு ஆளு. இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காரு. வசனங்கள் எழுதுறதுல தான் ரொம்ப ஆர்வம். கதை வசனம் எழுதுறதுல தான் இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காரு. அதுல குறிப்பா டிசம்பர் பூக்கள், தர்மபத்தினிங்கிற இந்த படம், அப்புறம் மற்றொரு நம்மவர் அப்படிங்கிற ஒரு படம் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் டயலாக் பின்னி எடுத்திருப்பார் மனுஷன். ரொம்ப அருமையான டயலாக் எழுதக்கூடிய பாலகுமாரனாலேயே பாராட்டப்பட்டவர் அந்த காலத்திலேயே. ரொம்ப அவர் கவிஞருடைய மகன், ஹி இஸ் ப்ரூவிங் தட் இஸ் a son of கண்ணதாசன் அப்படின்லாம் பாலகுமாரன் சொல்லியிருக்காரு. சில டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சைலண்டா இருக்கும். கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். ஒரு டக்குன்னு கட் பண்ணி அடுத்ததுக்கு போவாங்க. அடுத்து மணிரத்னம் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டைலாக் எல்லாம் அப்படி இருக்கு. அதே மாதிரி கண்மணி சுப்புனுடைய வசனங்கள். படங்கள் இயக்கி இருக்கிறார். அதில் மிக தோல்வியை கண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சித்திரை பூக்கள் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், உண்மைதான். அடுத்தது வந்து அன்புள்ள அத்தான் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாரு. அந்த அன்புள்ள அத்தான்ங்கிற படம் 1981 வந்தது. அது 1980 தான் ஷோபா அப்படிங்கிற ஒரு நடிகை இறந்து போறாங்க. உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஷோபா இறந்த பிறகு அவர் அதுக்கு முன்னாடியே ஷோபா வச்சு டைரக்ட் பண்ணிட்டாரு. யாரு? கண்மணி சுப்பு. இந்த அன்புள்ள அத்தான் அப்படிங்கிற படம். ஆனா ஷோபா இறந்த பிறகுதான் அந்த படம் வெளியானுச்சு. அந்த படம் வெளியானுச்சு அந்த அன்புள்ள அத்தான்ங்கிற படம். அதற்கு பிறகு சித்திரை பூக்கள் அப்படின்னு எல்லாம் ஒரு படம் எடுத்து பார்த்தாரு. இது இந்த அன்புல்லாத்தான் கூட ஓரளவு அந்த படம் ஒரு நல்லா பாக்குறது மாதிரி இருந்ததுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இவருடைய கைவண்ணம். யாரு? கே பாலச்சந்தனுடைய இயக்குனர் மேற்பார்வை அப்படிங்கிறதோட அவர் பேர் தான் போட்டிருக்கும். யாரு? கே பாலச்சந்தர் பேர் தான் போட்டிருக்கும். ஏன்னா கே பாலச்சந்தருக்கு வந்து அசிஸ்டண்டா இருக்கும் பொழுது, நீ ஒரு படம் டைரக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாரு, ஒரு ட்ரையல் அப்படின்னு அவரு தான் சொன்னதான். கேபி தான் சொன்ன பிறகுதான் அந்த படத்தை எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்ப கண்ணதாசன் இருந்தார், உயிரோடு இருந்தார். இறக்கும் தருவாய் 81 தானே கண்ணதாசன் இறந்து போகிறார். உயிரோடு இருக்கும் பொழுது இந்த படம் வெளிவந்துச்சு. அது பக்கம் இருக்கட்டும். வேற அவரை பத்தி டீடைல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதை வசனம் எழுதுவதில் தான் வல்லவர். இவருக்கு குழந்தைகள், இவருடைய மனைவி மக்கள் பற்றின விவரங்கள் அறியப்படவில்லை. இருந்தாலும் முத்தையா கண்ணதாசன், இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர், கண்ணதாசனுடைய பேரன்கள் 2 சினிஃபீல்ட்ல நடிகர்களாக இருக்கின்றார். அது கண்மணி சுப்புவின் மகனா என்னன்னு தெரியாது. அது அப்ப தெரியாது அப்படின்னா அந்த செய்திகளை சேகரிக்கும் பொழுது கிடைக்கவில்லை என்றால் உண்மையிலே கிடைக்கவில்லை. அது ஆக அவர் கண்ணதாசனுடைய பேரன் அப்படிங்கிறது 2 பேர் இருக்காங்க. 2 பேர் சினிமாவோட இருக்காங்க. அவர் கண்மணி சுப்புவின் மகனா எனக்கு தெரியாது. கண்மணி சுப்புவை பற்றி தான் நம்ம சுற்றி பேச வேண்டும். நம்ம அந்த வகையில பார்க்கும் பொழுது திரைப்படங்களை இயக்கி அந்த இயக்கம் சரிவராது அப்படிங்கிற பிறகுத்தான் அவர் கதை வசனம் எழுத சென்றார். கதை வசனம் எழுதுவதில் வல்லவராக திகழ்ந்தார். அப்படியும் கூட ஒரு நிறைய படங்கள் ஒரு கதை வசனம்னா எழுதவில்லை. ஒரு 7-8 படங்கள் தான் திரைக்கதை வசனம்னா எழுதியிருக்கிறாரு. அதுல 3-4 படங்கள் தான் வெற்றி பெற்றன. அதுவும் டிசம்பர் பூக்கள் என்ற ஒரு படம், அதுபோல தர்மபத்தினி என்ற ஒரு படம், பூவிலங்கு அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க நீங்க. பிரம்மாதமான படம் அது. கே பாலச்சந்தர் டைரக்ட் பண்ண படம் அது. அந்த படத்துக்கு வந்து வசனம் வந்து இவர் தான் எழுதியிருப்பார், டைலாக். இல்ல அது கே பாலச்சந்தர் அதுல கை வச்சிருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, உன் இஷ்டத்துக்கு நீ எழுதி கொண்டாந்து என் கையில கொடுத்துரு, நான் என்னன்னு பாத்துக்கணும், சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எதுவுமே சார்ட் அவுட் பண்ணலையா அவரு.
கண்மணி சுப்பு தான் எழுதின வசனம் அது. பூவிலங்கு அப்படிங்கிற ஒரு படம், முரளி குயிலி 2 பேரும் நடிச்ச படம், பார்த்துருப்பீங்க. இப்படிதான் இருக்குது அவரை பத்தின ஸ்டோரிஸ். கண்மணி சுப்பு அவர்களை பற்றி நிறைய விவரங்கள்லாம் சொல்லிட்டு அவர் பாடல் எழுதின இந்த பாடலை பற்றி, இந்த பாடலுடைய இசையமைப்பை பற்றி சொல்லாம போனா அது ஒரு தப்பு, மிகப்பெரிய தப்பாயிடும். அது பாடலுடைய இசை ரொம்ப பிரமாதமாக ஒரு இசையமைத்த இளையராஜாவின் பாடல்களில் இதுவும் ஒன்று. இது இந்த பிரைஸ், அதாவது இதுக்கு அவார்டு அனௌன்ஸ் பண்ண உடனே நான்லாம் நினைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மியூசிக்காகத்தான் இந்த பாடலுக்கு வந்து கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவார்டு தருது அப்படின்னு நினைச்சேன். ஆனா லிரிக்ஸும் நல்லா இருக்கும். நல்லா இருந்ததுனாலதான் கவர்மெண்ட் அவ்வளவு அதை ஃபில்டர் பண்ணி, அதை டிஸ்டிங்விஷ் பண்ணி, அதை அப்புறம் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அது பெரிய போர்ட் பெருசா தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இசை அமைப்பிற்காக இந்த படத்திற்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு எங்களை மாதிரி மக்களினுடைய கருத்து அது. உதாரணத்துக்கு நாயகன் படத்துல பாத்தீங்கன்னா அந்தி மழை மேகம், அதுல வயலின் பின்னி இருப்பார். வயலின் தான் ஏதோ ஒரு நூற்றுக்கணக்கான வயலின்களை ஒன்றாக ஒரே நாதத்தில், அது ரொம்ப முக்கியம். ஒரே சுருத்தில தான் எல்லாரும் வாசிப்பாங்க, அது என்ன பெரியது, ஒரே நாதத்தில் வாசிக்க வேண்டும். எம்எஸ்சி மெல்லிசை மன்னருடைய காலத்திலையும் அப்படிதான் சொல்லுவாங்க. அது எம்எஸ்வி அதை குறிப்பாக பார்ப்பாராம். என்ன பார்ப்பாராம், ஒரே நாதம் இருக்கின்றதா, அது என்ன நாதம், சுருத்திங்கிறது பிட்ச், உங்களுக்கு தெரியும். நாதம் என்பது இந்த சப்தத்தினுடைய குவாலிட்டி வந்து ஒரே மாதிரி இருக்கணும் எல்லா வயலின்லையும். ஒரு செல்லோ நீங்க இடையில வாசிச்சாலும் கூட அந்த செல்லவும் கூட அதே நாதத்தில் இருக்க வேண்டும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது அப்படிம்பாங்க. சுருத்தி மாறாது, சுருத்தி மாறினா அது அவங்க மியூசிஷியனே கிடையாது, அது வாசிக்கிறவங்களே சொல்றாங்க. அந்த நாதத்தில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வயலின்களை வச்சு அந்த ஃப்ரேசிங் எல்லாம் செஞ்சிருப்பாரு அந்த அந்திமழை மேகம் அப்படிங்கிற நாயகன் திரைப்படத்தில். இடம்பெற்ற பாடலில் அந்த இசைக்காகவே அவார்டு வழங்கப்பட்டது. தமிழக அரசின் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்னு இளையராஜாவுக்கு கொடுத்தது, அதுவும் மிகச்சிறந்த பாடல், மிகச்சிறந்த பாடகர் அப்படின்னு டி.எல். மகாராஜனை கொடுத்தாங்க. அதை பத்தி ஏன் இங்க செய்தி சொல்றீங்க அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி ஃப்ரேசிங் தான் அதுல. நீங்க இந்த பாட்டை நீங்க சின்ன சின்னதா ஒரு 5 வினாடிக்கு மேல நான் போட முடியாது பாட்டு, அதனால சின்ன சின்னதா நீங்க பார்க்கலாம். நீங்க இந்த சாங் வந்து நீங்க ஃபுல் வேர்ட்ஸ் நீங்க கேளுங்க தனியா தெரியும். அதுவும் உங்களுக்கு ஹெட்போன் வச்சு நீங்க கேட்டா தான் அந்த பாடல் தெரியும் உங்களுக்கு. அது அவ்வளவு அருமையாக இருக்கும். ஃப்ரேசிங்ஸ், ஃப்ரேஸ்லாம் அவர் என்ன கட்டி இருக்கிற மனுஷன் பிசாசுங்க. இஸ் டெவில் இன் மியூசிக். இளையராஜா என்பவர் ஒரு பிசாசுன்னு சொல்லணும் இசையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு ஒரு உயிரோட்டமா உணர்வு பூர்வமாக அவர் சொல்றாரு. நான் சும்மா ஒரு 10 நிமிடங்களில், ஒரு 15 நிமிடங்களில் நான் அந்த மெட்டையெல்லாம் கட்டினேன் அப்படிங்கிறாரு. அது உண்மையாக இருக்கலாம். சரஸ்வதி என்னுடைய கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றாள், அவளுடைய பேர் அருளால் தான் நான் இந்த மாதிரி எல்லாம் மியூசிக் பண்றேன் அப்படி இப்படின்னு அவர் ஒரு மெட்டாஃபாரிக்கலா ஏதோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாலும், ஒரு கடினமான உழைத்தால் தான் இந்த டெலிவரி எல்லாம் கிடைக்கும். அது எப்படி அவர் இறைவன் கொடுத்த பாக்கியம் தான் இளையராஜாவுக்கு. ஒவ்வொரு ஃப்ரேஸும் அப்படிதான். நீங்க எந்த இடத்துலயுமே நான் இன்னதுன்னு சொல்வதற்கு சொன்னா அது வந்து பெருசு இல்லை. இந்த இடத்துல அந்த இடத்துல ஒட்டுமொத்த பாடல்களுமே ஆரம்பத்திலேருந்து இந்த பாடலுடைய கடைசி ஃப்ரேஸ் வரைக்கும் பார்த்தாலே அப்படிதான். நன்றி நேயர்களே. மற்றொரு நிகழ்வில் மற்றொரு பிரபலத்தை பற்றி நான் உங்களை சந்திக்கும் வரை அன்று வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில். நன்றி, வணக்கம்.